சேலத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதியரசர் திரு KN பாஷா அவர்கள் தேர்தல் அதிகாரியாக இருந்து சேலத்தில் மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மூத்த வழக்கறிஞர் திரு ஆனந்த்குமார் அவர்கள் தலைமையில் இங்கே தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாடு பார் கவுன்சில் என்பது தேர்தல் 5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெற வேண்டும். தற்போது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தேர்தல் நடைபெற்றுள்ளது. சேலம் வழக்கறிஞர் சங்கத்திலும் மற்ற சங்கங்களிலும் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சுமார் 2500 வழக்கறிஞர்கள் வாக்களித்துள்ளார்கள். சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் ஆத்தூர், மேட்டூர், சங்ககிரி, ஓமலூர், எடப்பாடி ஆகிய இடங்களிலும் வழக்கறிஞர்கள் வாக்களித்துள்ளார்கள். தேர்தல் மிக சிறப்பாக காவல்துறை உதவியுடன் மாவட்ட நீதிமன்றத்தை சார்ந்த நீதிபதிகள், சார்பு நீதிபதிகள் ஆகியோர் மிக அற்புதமாக தேர்தலை நடத்தி முடித்துள்ளார்கள். தேர்தல் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெற்றது. காலையில் 10 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடிவு பெற்றது. 1/4 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன், 15 மினிட்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. தேர்தல் அதிகாரிகள் மிக சிறப்பாக தேர்தல் நடத்தினார்கள். சார் 100% ஓட் பதிவு அதெல்லாம் தேர்தல் அதிகாரி தான் சொல்லுவோம். சார் எத்தனை வருஷத்தோட பண்ணியிருக்காங்க. இங்கே நாங்கள் ஒவ்வொரு அட்வொகேட்டும் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து QR கோடு வச்சு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக செஞ்சுருக்காங்க. அதில் தனியாக அதுக்குன்னு எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியும். நான் வேட்பாளர்ன்றதுனால எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. எவ்வளோ ஓட்டு போலா இருக்குது அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. சார் டிக்ளேர் பண்ணுவாங்க, வெப்சைட்லேயும் போடுவாங்க. சார் எத்தனை வருஷத்துக்கு நடக்குது இது வந்து 2018 நடந்தது. இப்போ திருப்பி 2020 நிறைய வழக்குகள் இருந்ததுனால உடனே நடத்த முடியல. சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸில் இருந்ததுனால இப்போ உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றது. சார் உங்கள் நேம் சார்? என் பெயர் KRR ஐயப்பமணி. நான் இந்த தேர்தலில் வேட்பாளராக இருக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ.